தேவோட மிஸ்ஸிங் கேஸை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அவர் காணாமல் போய் 7 வருஷம் ஆகுது. இத்தனைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆள் வேற. இத்தனை வருஷமா இப்போ என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூப்பிடு, வைக்கேன். சொல்ல, இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்க? சும்மாதான் உன்னோட கேட்கணுமே. கேரள நம்ம ஊர்லையா இருக்க? நேற்று தான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். உன்னை நேரில் பார்த்து ஒரு விஷயம் கேட்கணுமே. சொல்ல. ஃபோனில் வேண்டாமே, நேரில் பார்த்து பேசலாமா? கொஞ்சம் அன்அஃபிஷியல். இப்போ நீ எங்கே இருக்க? வழக்கமாக மீட் பண்ணோம்னா ஒரு ஓல்டு பார்க்கு, அங்கே தான் இருக்கேன். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி, நான் ஒரு 10 நிமிஷத்தில் ரிட்டர்ன் ஆயிடுவேன். காளி, எப்படி இருக்க? ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். வா சொல்கிறேன். உனக்கு கார்த்திக் வந்து பக்கத்தில் இடத்த பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். என்கிட்ட ஒரு கேங் ஆஃபர் பண்ணாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொன்னால் நமக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு. அதை பற்றி நான் லைப்ரரிலையும் தேடிட்டேன், இன்டர்நெட்டையும் பார்த்துட்டேன். அது ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன். அங்கெல்லாம் பார்க்காத, சுத்த வேஸ்ட்டு. அதை பற்றி தெரிஞ்சவன் யாராக இருப்பான், அவன்கிட்ட போய் கேளு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் இப்போ ஏன் கேட்குறேன்? நாளைக்கு தான் 20th ஆகஸ்ட்டு. 7 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேர் காணா போனாங்கல்ல, அதனால் இதை பற்றி விசாரிக்கும் போது கொஞ்சம் பார்த்து விசாரி. ஏன்னா இதில் நிறைய கேங் இன்வால்வ் ஆகிருக்காங்க. எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்தால் எனக்கு சொல்லு. ஓகே, பார்ப்போம். கால் வந்துட்டு பார்ப்போம். பார்ப்போம். நாளைக்கு தான் 20th ஆகஸ்ட்டு. அங்கெல்லாம் பார்க்காத, சுத்த வேஸ்ட்டு. அதை பற்றி தெரிஞ்சவன் யாராக இருப்பான், அவன்கிட்ட போய் கேளு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி விசாரிக்கும் போது கொஞ்சம் பார்த்து விசாரி. சிஃபானா, நம்ம கூட ஸ்கூலில் படித்தானே எஸ்கோபார், அவன் நம்பர் வச்சுருக்கியா? வச்சுருக்கேனே. என்கிட்ட இருந்தது. மொபைல் மாற்றினதில் அவன் நம்பர் மிஸ் ஆகிட்டு இருந்தால் சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணுறேன். ஆமாம், உனக்கு அந்த கார்த்திக் கிரவுண்டு பக்கத்தில் இருக்கிற இடத்த பற்றி தெரியுமா? அதை பற்றியா? ஊரில் ஒரு சில பேர் என்னமோ பேசிக்கிறாங்க. சரி, நான் பார்த்துட்டு சொல்லுங்கள். அழுகை திருந்தவே மாட்டாங்க. சொல்ல. நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ ஏன் இந்த இடத்துக்கு வர சொன்னேன்? வந்துட்டியா? சரி, அங்கேயே இருந்தேனாவா? இல்லை, அங்கேயே இல்லை. ஒரே நிமிஷம் தான் வந்துட்டேனா? இங்கேயே அப்படா, ஒரே நிமிஷம் ப்ளீஸ். அங்கேயே இரு, நான் வந்துட்டேனா? இன்னும் 10 மினிட்ஸில் நீங்கள் வரல, நான் சத்தியமாக இங்கேருந்து கிளம்பிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? உனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த இடத்த பற்றி பேசினா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு ஏதோ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கு. அதான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிற. எதுவும் பிரச்சனை வருமா? என்கிட்டயா சொல்லல. நீ ஏன் இந்த இடத்த பற்றி பேசினா மட்டும் அமைதியாகவே இருக்க? அதான் உன்கிட்ட கேட்குறோம்ல, உனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக என்கிட்ட சொல்லு. நீ சொன்னால் எதுவும் பிரச்சனையா? அதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நீ தான் தெரிஞ்சு வச்சிருப்பிய. உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு. எனக்கும் வெளி உலகத்துக்கும் தெரிஞ்ச வரைக்கும் இந்த பக்கமாக வரவங்கலாம் காணாமல் போகிறாங்க. அதுவும் சரியாக 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகஸ்ட் 20ஆம் தேதி நைட்டு போல் காணாமல் போகிறாங்க. இது வரைக்கும் காணாம போனவங்க எங்கே இருக்காங்க, ப்ளஸ் உயிரோடு இருக்காங்களானே யாருக்கும் தெரியாது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கவர்மெண்ட் ஏதோ ஒன்று பெருசாக நம்மக்கிட்ட வந்து மறைக்குது.
உனக்கு எதாவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு. உனக்கு தான் தெரியும்ல, நம்ம கவர்மெண்ட் இந்த இடத்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி 7 வருஷம் ஆகுது. வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இல்லை? இருக்கு மாப்ள. ரிட்டன் அண்ட் டைரக்டர். என் பேர் பெரிய ஸ்க்ரீனில் வரும். சரி, இவ்வளோ பேசுகிறே சினிமாட்டோகிராஃபிக் ஸ்பெல்லிங் சொல்லி பார்ப்போம். வாழ்க்கையில் முன்னேற சினிமாட்டோகிராஃபி அதுக்கெலாம் ஸ்பெல்லிங் தேவையில்லை. அதுக்கு முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கணும். கதை மட்டும் கிடைக்கட்டும். நம்ம அதுதான். அது ஒன்றும் இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லை, கொஞ்சம் இறங்கு. இவன் கூட வந்ததுக்கு நட்டு ரோட்டில் நிப்பாட்டிட்டான். வண்டி குப்புறப்பட்டாலும் வண்டி ஸ்டார்ட் ஆக போகிறதில்ல. வா. மாப்பிள்ள இவனுக்கா ஃபோன் அடியில. யாருக்குல அடிக்க? ஆரிஃப் கடி, உடனே வந்துடுவான். பக்கத்தில் தான் இருப்பான். நொட்டுவான். நீ அடி. பாட்டுக்கு மட்டும் குறைச்சது. புல்புல் கீசா வலியங்கடா, இதான் வலியாக இருக்கும். ஐ லவ் திஸ் வே. வா ப்ரோ வா, நம்பு. இதுதான் ஏல என்னால சொல்ல வர. இது இந்த வழியாக போகும் வீடு. ஷார்ட்கட். வீடு நேராக இருக்கு, நேராக போயிடுவோம்ல. இந்த வழியாக போகும், ஷார்ட்கட்டு, ஈஸி, சீக்கிரமாக போயிடலாம். நேராகவே போயிடலாம். நீ ஃபாலோ பண்ணிட்டு வா. சீக்கிரம் வீட்டுக்கு போனால் சரிதான். வா. வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பார்த்தியா? ஏதோ ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏது நம்ம குரூப்லையா? அதில் இருக்கிறது 38 பேர். அதில் 8 பேர் அவனுங்க எதுக்கு இருக்கானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது. 10 பேர் மெசேஜை பார்ப்பானுங்க, சீனில் போடுவானுங்க, ஆனால் ரிப்ளை வராது. மீதி 5 பேர் வீட்டில் விட மாட்டாங்க. மீதி 5 பேர் வாரேன் வரலை எதுவும் சொல்ல மாட்டாங்க, காசு இல்லைம்பாங்க. மீதி 5 பேர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கடைசி இருக்கிற 3 பேரில் அதில் நம்ம 2 பேர். மீதி எல்லோரும் எல்லாம் கேட்பாங்க எங்கே போகிறோம் எப்போ போகிறோன்னு. மொத்தமாக எல்லாம் கேட்டுட்டு ஆனால் வர மாட்டானுங்க. கடைசியில் நம்ம 2 பேர் இருப்போம், அப்புறம் பிளான் போட்டு ஒருத்தன் இருப்பான். இப்போ நம்ம 3 பேர் தான் இருப்போம். இந்த ட்ரிப்பு நடக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், கரெக்ட். இதே தான் போன வாட்டியும் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? போன வாட்டி நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? இதான் போன வாட்டியும் ஞாபகம் இருக்கா? தேட்டருக்கு கூப்பிட்டோம், எல்லாரும் வரேன்னு. கடைசியில் ஒருத்தனும் வரல. ஏன்? ஹே, இந்த போஸ்ட் பாக்ஸை திருப்பி பார்த்த மாதிரி இல்லை? அப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதை நீ கவனிக்கலை. இல்லை, அது விடுமச்சா. போஸ்ட் பாக்ஸ் அதே தான்ல. இல்லை அதெல்லாம் தெருக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். தெருக்கு இருக்கிறதுக்கு அது என்ன குப்பை தட்டியால? அதெல்லாம் தெருக்கு அப்படி தான் இருக்கும். நீ வா. இது தப்பாக இருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. அதே போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல? அதே தான்ல சொல்கிறேன், திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு.
மச்சான் நம்ம எங்கேயோ வசமாக மாட்டின மாதிரி தெரியுதுல்ல. இல்லை நானும் வரேன். ஏழு இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாம் வா. போய் பார்ப்போம். ஏழு எங்கேயும் மாட்டிக்கிட்டோம்ல. ஆமாம், போயிடலாம்ல. எங்கேயாச்சும் வழி இருக்கும்ல. வா போய் பார்ப்போம். எங்கெல்லாம் போன? மாலை வெளியே போக முடியலன்னா செத்த நீ என்கிட்ட. நேராவே போயிருக்கலாம். ஷார்ட் கட்டு மயிர் கட்டு. இப்போ எப்படி வெளியே போறது? இல்லை இரு நான் யோசிக்க. இது நம்ம இந்த வச்சு சோத்தை ஏறி குச்சிட்டு போயிடும். வண்டி இங்கேயே நிற்கட்டும், நம்ம காலில் வந்து வண்டி எடுத்துக்கிடுவோம். ஓகே சரி வா. நீ இல்லை நான் போகிறேன். பல்ல கட்டாத வாயை உடைச்சுக்கலாம் மயிறு. மேரே படத்துக்கு போகலாமா? போய் கிளம்பு, நான் வரேன். லக 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 லக. போகுமா? பல்ல கட்டுறது சரி, டிக்கெட் நீ தான் எடுக்கணும்.
என்னாச்சுல? எங்கள் தாத்தா அவர் இடத்த வித்தாருன்னு நம்மளை. ஆ. இந்த இடம் தான் அது. ஓ இதானா? ம். ஆமாம், அது இல்லாமல் இன்றைக்கே இந்த இடத்த காட்டுறேன். இன்றைக்கி தான் எங்கள் தாத்தா காணாமல் போனார். 20 ஆகஸ்ட். சரி வித்துட்டாரு, என்ன செய்ய முடியும், அடிக்கவா முடியும்? அந்த கிழட்டு பையன் ஃபோட்டோ இருக்கா? இரு பார்க்கேன். மூஞ்சே மேட்சோட நீ எப்படி? ரொம்ப யோசிக்காத, சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிலுக்கு இன்னும் புரியல. அவனும் மூஞ்சேரி மாதிரி இருக்கான், முட்டா புரி மாதிரி இருக்கான். இல்லை படம் சீக்கிரமாக முடிஞ்சிடும்ல, ஆரிஃப் பர்த்டே பார்ட்டிக்கு வேற போகணும். அதெல்லாம் போயிடலாம். மாப்பிள்ள படம் நல்லா இருக்கு, ஆனால் ஏன் நல்லா இல்லைங்கிறாங்க? இல்லை மாப்பிள்ள, படங்கிறது ஒரு சாப்பாடு மாதிரி. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ம். அதாவது இப்போ உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும்னு இல்லை, அந்த மாதிரி. உனக்கு எப்படி? எனக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள்ள. அங்கே பாரு சித்தப்பா கூப்பிடுறான். செருப்பால் அடிப்பேன். மச்சான், ரெட்டு எனக்கு. ப்ளூ எனக்கு. டக்குனு எந்த அந்த பொண்ணு பார்க்க போகிறேன். எந்திக்க விடல நாய. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒன்றும் ஆகலை, வண்டி ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் போயிடலாம். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோலே இல்லை, எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இறங்கு. எப்படி தான் குப்பர் போட்டாலும் ஸ்டார்ட் ஆகாது. வா. ஒருவேளை விழுந்ததை பார்த்துருப்பாளோ? சும்மாறா லவுடா இருந்தாலும் பார்த்துருப்பாரோ. எவனுக்காவது ஃபோன் ஆடுறா. உண்டான நேரத்தில் எவனும் ஃபோன் எடுக்க மாட்டான். டைம் வேறு 12 மணி ஆக போகுது. இப்போ எவனாவது எடுப்பானா? அதுவும் நடந்தே கரெக்டாக. வா. ஆமாம், நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நம்ம எப்படியும் நம்ம காலேஜ் பக்கத்தில் ஒரு ஹோட்டலும் இல்லை, நம்ம ஒரு கடையை இறக்குறோம், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சம் இருந்தால் போதும், பெரிய ஆளாயிடலாம். என்னங்கிற? முதல்ல பெட்ரோல் போட 100 ரூபா இருக்கா? சரி வா வா. இல்லை இங்கே இந்த வழியாக போனோன்னா ஷார்ட்கட்டில் சீக்கிரம் போயிடலாம். இல்லை, வீடு நேராக தானே இருக்கு. நேராக தானே போகணும். ஷார்ட்கட்டாக இருக்கும், சீக்கிரம் போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மணி 12 ஆயிடுச்சு. நேராகவே போகலாம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரிஸ்க் எடுக்கிற லைஃப் என்ன லைஃப்பில்? இப்படி வா, நான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ ரீசெண்டாக இங்கே வண்டி தள்ளிட்டு வந்தோமா? நம்ம 2 பேருமா? இல்லையே. என்னாச்சுல? இல்லை,
ஆல்ரெடி இங்கே மாட்டின மாதிரியே எனக்கு கனவு வந்துச்சுல. என்னது கனவுல நடந்துச்சா? ஆமாடா, கனவுல நடந்துச்சு. இதை நம்மள முன்னாடியே சொல்லலை. என் ஆளு கூட தான் டெய்லி நைட்டு கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு வருது. அதெல்லாம் என்ன நடக்கவா செய்யுது? அடல்ல விடேக்கப்பா. ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ உள்ள வந்தீங்க? நடந்தான் வந்தேன். கேட்குறான் ப்ரோ கேள்வி 12 மணிக்கு நடந்து வந்தியா பறந்து வந்து. இப்போ தானே இவங்களை கிராஸ் பண்ணி போகணும். எதுக்குங்க நீங்கள்? ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வரவா? மொழியே சரியில்லையே. அதே எடுத்து திருப்பி வர மாதிரி இருக்கு. என்னாச்சு? ஸ்டாலின் ஆச்சு. வேற இருக்கணும் தெரியாது. ஸ்டாலின் ஆச்சியா? இப்போ எடப்பாடி ஆச்சு தானே? எடப்பாடி ஆச்சியா? ஆமாம். இப்போ எந்த வருஷம் டேட் சொல்லு. 13 ஆகஸ்ட் 2017. 2017. அடங்கம்மான. இப்போ வெளியே போக வாய்ப்பே இல்லையா? வெளியே போக வாய்ப்பு இல்லை, எவனாவது உள்ளே வரதான் வாய்ப்பு இருக்கு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. இவனா? இவன் என்னாச்சுல? எங்கள் தாத்தா அவர் இடத்த வித்தாருன்னு நம்மளை. இந்த இடம் தான் அது. ஆமாம், அது இல்லாமல் இன்னைக்கே இந்த இடத்த காட்டுறேன். இன்றைக்கி தான் எங்கள் தாத்தா காணாமல் போனது. 20 ஆகஸ்ட். அந்த கிழட்டு பையன் ஃபோட்டோ இருக்கா? இவனும் உள்ளே வந்து மாட்டியிருக்கான்னா இப்போ நம்மளாலையும் வெளியே போக முடியாதா? பார்க்கல வேற மாதிரி தெரியுது. பெரிய பெரிய கட்டடமாக இருக்கு. ஸோ என்னாச்சு இங்கே? ஊர் தானா? மண் ரோடு எப்படி தார் ரோடு ஆச்சு? பார்க்க எல்லாம் வித்தியாசமாக தெரியுது. இது நம்ம ஊர் இல்லை. இங்கே என்னன்னு புரியல. இங்கே எப்படி வந்தோம்? அந்த 2 பயலுக இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டால் அதான் தெரியும். சரி, வித்துட்டாரு, என்ன செய்ய முடியும்? அடிக்கவா முடியும்? ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஆனால் உங்கள் பேர் என்ன? துரப்பாண்டி. ஏன் தம்பி இப்படி அடிக்கிற? 25 ஏக்கர். எவ்வளோத்துக்கு வித்த? 500 தம்பி. ஒரு சென்ட்டோட ரேட் என்னன்னு தெரியுமாயா? தெரியாது தம்பி. நான் அந்த 500 ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பத்தாது தெரியுமா? துரை இவ்வளோ இங்கிலீஷ் பேசுறியே, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. மூடிட்டு போல. வா ஒரு நிமிஷம். யார் இவர்? இப்போ அடித்தானே, இதான் அவர் தாத்தா. சின்ன வயசில் காணாமல் போயிட்டாரு. இப்போ தான் தெரியுது இந்த ஆள் இங்கே வந்து மாட்டிக்கிட்டானு. அங்கேயே உட்காந்துருக்க, வந்தால் கொன்றுவேன். ஃபோனில் இருக்கலாம்ல, யாருக்காச்சும் கால் அடியில. காட்டிலே சிக்னல் கிடைக்குன்னு சொன்னாங்க, நான் ரோட்டில் கூட கிடைக்க மாட்டேங்குது. இன்னுமா இதை நம்புகிறாங்க? நம்ம என்னல கொரோனா லாக்டவுனில் மாட்டின மாதிரி மாட்டியிருக்கோம். கொரோனா லாக்டவுனா? 2020 உனக்கே புரியும். சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஏன்டா இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்? எல்லா பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அவசியம் இல்லை. சில பிரச்சனை சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம்.
நீ யாரு? அவனே மாதிரி இருக்க. ஒரே இடம் தான். எந்த டைம்லேருந்து வரேன்? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சென்ட் புரியாத இடம். இதில் வேற அவன் என்ன இவனை மாதிரியே இருக்கான். ஏதாவது சொன்னால் நம்மளை தான் அடிப்பானுங்க. தேவையா? நம்ம நீ எப்படி வெளியே இருந்து வர? நான் வேறு டைம்லேருந்து வரேன். அப்போ நம்ம எல்லாரும் வெளியே போயிட்டோமா? நான் மட்டும் வெளியே போய் தப்பிச்சேன். அப்போ நாங்களாம் என்ன ஆனோம்? வெளியே போயிட்டோமா? இல்லை, அப்போலாம் நாங்களாம் யாரும் உயிரோடு இல்லை. என்னதான் நடக்குதுங்க? என்னாச்சு? வெளியே போனேங்க, இப்போ உள்ளே இருக்க. எனக்கு என்னன்னே ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு? இப்போ என்ன நடக்க போகுது? எனக்கு டீட்டெயில்ஸில் நேரம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மாறப்போகுது. இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லாமே நடந்துருச்சே. உண்மையான பிரச்சனை தான் கொஞ்ச நேரத்தில் நமக்கு என்னன்னு தெரியும். இங்கே என்னதான் நடக்குதான்னு சொல்லுங்க. இது ஒரு தனி உலகம். இங்கே 7 வருஷத்துக்கு ஒரு தடக்க ஒரு வகையான மர்ம சுழற்சி உருவாகும். சரியாக ஆகஸ்ட் 20 நைட்டு 12 மணியிலிருந்து மறுநாள் 12 மணி வரைக்கும் இந்த லூப் தொடரும். இதில் யார் வேணாலும் வந்து சிக்குவாங்க. அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம். ஷார்ட்கட்னு இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தால் இதில் சிக்கினவங்க நிறைய பேர். திரும்ப போக வழி கூட கிடைக்குமான்னு தெரியாது. இந்த இடத்துல சிக்னல் கூட கிடைக்காது. இதில் நீங்கள் கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க. இன்னும் பலர் வருவாங்க. அதனால தான் இப்போ வேறு டைம்லேருந்து வந்து இப்போ மீட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், உள்ளே யார் வேணாலும் வரலாம். ரிஸ்க் எடுக்கிற லைஃப் என்ன லைஃப்பில்? இப்படி வா, நான் கூப்பிடுவேன். ஏன்னா இங்கே என்னதான் நடக்கு? அவன் தான் எல்லாரையும் கொல்ல போனானா? இல்லை, அப்போ வேற யாரு? என் வாழ்க்கையை மொத்தம் மாற்றின ஒருத்தர். அவன் பேர் ஜார்ஜ் மேத்யூ. கடைசியாக கேட்கேன், அவன் எங்க? சொல்றா. முடியாது. அப்ப சாவு.
பாய். அவன் எப்போ வேணாலும் உள்ளே வரலாம். நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா இங்கேருந்து வெளியே போட ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் கடைசி நாள். ஏதோ பாட்டு சவுண்டு கேட்கல. தப்பு. அந்த இடத்துலேருந்து ஒருத்தனை வரலான்னு சொன்னல, ஒருத்தன் வந்திருக்கான். யாரு? அவன் ஃபோட்டோ என்கிட்ட. உனக்கு இதுக்கு ஏதாவது சம்மதம் இருக்கா? அவளை யார் அவன்? இப்போ அவன் எங்கே இருக்கான்? உன்கிட்ட தான் கேட்குறேன், சொல்லு. அண்ணா வெளியே வந்தவன் திருப்பி உள்ளே போயிருக்கான். அப்படின்னா அந்த இடத்துல இடம் தான் நடந்துச்சு, சொல்லு. கேட்குறோம்ல, உள்ளே இருந்து வெளியே வந்தவன் மறுபடியும் அதுக்கு உள்ளே போகணும். பகையை தீர்த்துக்க. இது வேணால் இயற்கையாக ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் நடத்துகிறதும் முடிக்கிறதும் அவங்க கையில் இருக்கு. தேவா, அது வெளி உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். அதை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி அங்கே எதையோ மாற்ற போயிருக்கான். இது ஒன்றும் சுலபமாக முடிக்கிற விஷயம் இல்லை. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என்ன நடந்துச்சு? இப்போ என்ன நடக்க போகுது?